சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நம்மோடிருந்து நம்மை தொடர்ந்து அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக வழி நடத்துவாராக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆண்டின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாள். இல்லங்களிலே கூடி வந்து ஆராதிக்க ஆயத்தமாயிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன். இந்த புதிய நாளிலே இந்த உடன்படிக்கையின் பரிசுத்த காலங்களிலே கர்த்தர் உங்களோடு பேசி இந்த நாளிலே இந்த ஆண்டுக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசும்படியாக அடியேன் செபிக்கிறேன். இந்த நேரத்தை உங்களுடைய கரங்களிலே ஆண்டுடைய கருத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளோடு பேசி நம்மை தொடர்ந்து இந்த புத்தாண்டிலே வழி நடத்துவாராக. சகல துதிகன மகிமை இயேசுவுக்கே சேருவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே பேச வேண்டிய வேத வசனம் எடுக்கப்பட்ட பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 7-8. பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 7-8 நாம் முதலாவது வாசிப்போம். இந்த நாளிலே இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 7-8. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் ஆவிக்குரிய தீர்மானங்கள். ஆவிக்குரிய தீர்மானங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் தீர்மானம் செய்ய அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். தீர்மானங்கள் செய்வது நல்லது. தீர்மானங்களை கை கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது தீர்மானம் செய்வது. வாழ்க்கை என்பது தீர்மானம் செய்வது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் நாம் தீர்மானங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நம் தீர்மானங்கள் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கிறோம். அந்த குழந்தை வளரும் பொழுது எந்த பள்ளியிலே நாம் போட வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறோம். அவனுடைய திருமண நாட்கள் வரும் பொழுது யார் அவனுக்கு ஏற்ற ஜோடி என்று சொல்லி நாம் தீர்மானம் செய்கிறோம். எதை நாம் உட்கொள்ள போகிறோம், எதை நாம் உடுத்த போகிறோம், எதை நாம் பேச போகிறோம், நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நாம் தீர்மானம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே நல்ல தீர்மானங்கள் நாம் தீர்மானிக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும். நாம் சரியான பாதையிலே நாம் நடப்பதற்கு உதவி செய்யும். ஆகவே நல்ல தீர்மானங்கள் நம்மை நல்ல ஒரு பாதையிலே வழி நடத்தும். உலகத்திலே 2 விதமான தீர்மானங்கள் உண்டு. முதலாவது உலகத்தின் தீர்மானங்கள்.
நாம் உலகத்திலே வாழ்கிற பிரகாரமாக உலகத்திற்கு ஏற்ற விதமான உலக பிரகாரமான தீர்மானங்கள் செய்ய வேண்டியவராயிருக்கிறோம். இரண்டாவதாக ஆவிக்குரிய தீர்மானங்கள். இந்த உலகத்தை விட்டு நம் மறுமைக்குள் ஜீவிக்கும் பொழுது, நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆவிக்குரிய தீர்மானங்கள் செய்ய அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாம் உலக பிரகாரமான தீர்மானங்கள் செய்கின்றோம். மறுமைக்கும் அடுத்த உலகத்திற்கும் நாம் போவதற்கு இந்த உலகத்திலே நாம் ஆவிக்குரிய தீர்மானங்கள் செய்ய வேண்டும். ஆகவே உலகத்திலே நாம் வாழும் பொழுது உலகத்தின் தீர்மானங்கள் செய்ய வேண்டும். அதே வேளையிலே மறுமைக்கு ஏற்ற ஆவிக்குரிய தீர்மானங்கள் நாம் அவசியமாய் செய்து அதை கை கொண்டு அந்த பாதையிலே நாம் நடப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காலவெளியிலே ஒரு சில ஆவிக்குரிய தீர்மானங்களே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமாக. முதலாவதாக பரிசுத்த பவுலின் ஆவிக்குரிய தீர்மானம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 8. பிலிப்பியர் 3:8 பவுலுடைய ஆவிக்குரிய தீர்மானத்தை நாம் பார்க்கலாம். வாசிக்க நாம் கேட்போம். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது பரிசுத்த பவுலின் ஆவிக்குரிய தீர்மானம் என்னவென்றால், நான் கிறிஸ்துவே அறிய வேண்டும். நான் கிறிஸ்துவே அறிய வேண்டும் சொல்லி பவுல் சவாலிட்டு இந்த பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார். பவுல் நன்றாக வேதத்தை கற்றடைந்த ஒரு மனிதன், வேதத்திலே நன்றாக ஞானம் உள்ளவன், வேதத்தின் நன்றாக கத்தறிந்த ஒரு மனுஷன் பவுல் இங்கே சொல்லுகிறார். எல்லா ஞானத்தை பார்க்கிலும், எல்லா கல்வியை பார்க்கிலும், எல்லா ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிலும் நான் இயேசுவே அறிய வேண்டும். நான் இயேசுவே அறிய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் செய்கிறான். ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்து இயேசுவை அறியாமல் அவன் மரித்தால் அவனுடைய இழப்புக்கு எந்த ஒரு ஈடும் கிடையாது என்று சொல்லி பவுல் சொல்லி, அவனுக்கு உண்டான எல்லா அறிவு, கல்வி, ஞானம் தூசி என்று சொல்லி எல்லாவற்றும் கிறிஸ்துவுக்காக வெறுமையாக்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் அறிவுக்காக ஒரு வாழ்க்கையை தீர்மானித்து ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது பவுல் சொன்னது போல நம்முடைய ஆவிக்குரிய தீர்மானம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும். நான் கிறிஸ்துவின் அறிவிலே வளர வேண்டும். அதை அறிந்து கொள்ளும் சொல்லி பவுல் சொன்னது போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அறிவிலே வளருவதற்கு ஒரு தீர்மானம் செய்வோமானால் அது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களில் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை அறிந்து கொள்கிற அறிவிலே நாம் ஒரு தீர்மானம் செய்ய அவசியம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம். My dear friends, today, the first Sunday in the year 2021,
is called Covenant Sunday. And this morning, I've taken my message from Philippians chapter 3, verses 7 and 8. And the title is called Spiritual Resolutions. Philippians chapter 3, verses 7 and 8. And the title called Spiritual Resolutions. Life is decision making. Life is decision making. In life, every moment we are making decisions. When a child is born, we are resolved to give him a name, to make a decision to give a name, to make a decision to which school is going to attend, and we make decisions for his partner. Every moment we make decisions what to eat, what to wear, where to go, how to do. Therefore, every moment in our lives is making decisions. Good decisions makes us to walk in the correct path. We have two types of decisions making in this world. The first one is worldly resolutions. To live in this world, we must make worldly resolutions in order to live in this world. And secondly, we need to make spiritual decisions to live in the next world. Both are important, and during our lifetime in this world, we have to make worldly resolutions and spiritual resolutions for the world to come. This morning, we'll look at some of the spiritual decisions made by the people in the Bible. First, Paul makes a decision in Philippians chapter 3, verse 8. And he makes a decision, I must know God. I must know God. Paul was a very highly learned man, a man full of knowledge and talent. And yet he says, whatever is gain to him is loss for him in comparing the knowledge of Christ. He left everything and he went in to search the knowledge of Christ. If a man born in this world has no knowledge of Christ, then there's nothing that to replace this knowledge. So Paul says and makes a decision, a spiritual decision, saying, I must know Christ. And this was the spiritual resolution of Paul. Dying without knowing Jesus is the greatest loss, and there's nothing to replace it. Therefore, Paul makes a decision and says, I must know Christ in this life. இரண்டாவதாக தானியேலுடைய தீர்மானம், தானியேல் முதல் அதிகாரம் வசனம் 8. தானியேல் முதல் வசனம் முதல் வசனம் 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இரண்டாவதாக தானியேலுடைய ஆவிக்குரிய தீர்மானம். தானியேல்
1:8 என் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன், என் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன். தானியேல் பாபிலோன் அந்நிய ஜனத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்நிய விதமான ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை புசித்தார்கள். ஜீவனுள்ள தேவனை அறியாத ஜனத்தின் மத்தியிலே அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அவன் ஒரு தீர்மானம் செய்கின்றான், என்னுடைய இருதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், என்னுடைய இருதயத்தை நான் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுவேன். தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மிக கேடானது உள்ளான அடங்கி இருக்கிற நம்முடைய இருதயம். இந்த இருதயத்திலே எத்தனை தீமைகள் இருக்கிறது, எத்தனை பொறாமைகள் இருக்கிறது, எத்தனை கசப்புகளும் வெறுப்புகளும் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு நாளும் ஆகாது. எல்லாவற்றுக்கும் கேடானது நமக்குள் இருக்கிற இந்த இருதயம். இந்த இருதயத்தை தானியேல் பார்த்து சொல்கிறான், என்னுடைய இருதயத்தை நான் பரிசுத்தமாக தீட்டுப்படுத்தாதபடிக்கு சுத்தமாக வைத்துக் கொள்வேன். தானியேல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தை ஒரு தீர்மானம் செய்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தாவீது 51வது சங்கீதம் வசனம் 10 சொல்லுகிறான், தேவனே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், தேவனே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும். இன்றைக்கு இந்த புதிய பரிசுத்த காலிலே தானியேலை போல நாம் ஒரு ஆவிக்குரிய தீர்மானம் செய்ய வேண்டும். நான் என் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன், அனுதினம் என் பாவங்களை அறிக்கையிட்டு என் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வேன். Secondly, my dear friends in Christ, Daniel chapter 1 verse 8, we can see the second spiritual decision. This decision was made by Daniel. Daniel chapter 1 verse 8, and Daniel says, I will not defile my heart, I will not defile my heart. Daniel was living in Babylon in the midst of pagan worshippers, and they were eating idol foods that were given to the idols. And yet Daniel, living in the midst of sinners, said, I will not defile my heart. The heart is the most defiled element in our lives. No one can know your heart. The heart is full of evil, wickedness, sinfulness, shame, and it's always full of dirt and many evil things. And Daniel makes a decision, I will not defile my heart. Today, make a decision as David says in Psalms 51 verse 10, Lord, create in me a new heart. God knows your heart. Today, is your heart defiled by sin? Confess to the Lord and say, Lord, clean my heart, and make a decision every day to keep your heart clean, as David made a resolution for his life. மூன்றாவதாக தாவீதுடைய தீர்மானம் சங்கீதம் 24:27 வசனம் 4.
சங்கீதம் 27 வசனம் 4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27 வசனம் 4 நாம் தாவீதுடைய ஆவிக்குரிய தீர்மானத்தை பார்க்கலாம். தாவீதுடைய தீர்மானம், நான் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். நான் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். தாவீது ஒரு ராஜா, அரண்மனை இருந்தது, குதிரை வீரர்கள் இருந்தார்கள், நல்ல பாதுகாப்பு இருந்தது, புசிப்பதற்கு ஆகாரம் இருந்தது, சௌகரியமாய் வாழ்வதற்கு எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் இருந்தது எல்லாவற்றையும் பார்க்கிறோம், அவனுடைய உள்ளான தெய்வ தாகம் என்றால், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். எவ்வளவு உன்னதமான ஒரு தெய்வீக தாகம்! எல்லாம் இருந்த பொழுதும் அவனுடைய தாகம், அவன் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அரசாட்சியை பார்க்க சொல்லி தேவனுடைய மகிமையை காணும்படியாக அவன் தாகம் உள்ளவனாக காணப்பட்டான். இன்றைக்கு அப்படிப்பட்ட தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? தேவ மகிமையை பார்க்க வேண்டும், தேவனை நான் உணர வேண்டும், அவருடைய அசைவாடலை காண சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மகிமையான பிரசனம், தெய்வீக தாகம் தாவீதுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். மோசேயும் தேவனுடைய மகிமையை தேடினவனாய் காணப்பட்டார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பகுதியை, மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த காலை புதிய நாளிலே, முதல் உடன்படிக்கை நாளிலே தாவீதை போல நான் உன்னுடைய மகிமையான பிரசனத்தை நாட வாஞ்சியாக சொல்லி நாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? Thirdly, in Psalms chapter 27 verse 4, David makes a spiritual resolution. He says, I want to see the glory of God. I want to see the glory of God. David was a king. He had a palace. He had a good army for protection. He was well with his provision and he was prosperous. In the midst of all his fullness, his heart was longing to see the glory of God, the presence of God, the power of God, and he looked up to see the heavens in glory. And God knew his heart and said, David was a man of God's heart. Moses also wanted to see the glory of God above all. And God passed by a rock, and Moses was able to see a part of God's glory. In our hearts, do we have the desire and heart to see the presence and glory of God? David makes a bold declaration and says, I want to see the glory of God. நான்காவது, அன்பான தேவ பிள்ளைகளே, கெட்ட குமாரன் ஒரு தீர்மானம் செய்கிறான், ஆவிக்குரிய ஒரு தீர்மானம் செய்கிறான். அதை நாம் லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 18 நாம் வாசிக்க நாம் கேட்போம். லூக்கா 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே,
பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இங்கே கெட்ட குமாரன் ஒரு ஆவிக்குரிய தீர்மானம் செய்கிறான். நான் எழுந்து தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்புவேன். நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்திற்கு திரும்புவேன் என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய தீர்மானம் செய்கிறான். கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு, வீட்டை விட்டு, உறவை விட்டு, எல்லா நன்மைகளை விட்டு, ஆசீர்வாதங்களை விட்டு தூரமாய் ஒரு தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் துன்மார்க்கமாக பாவத்திலும் தீமையிலும் வாழ்ந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையை நாசத்திற்குள், மோசத்திற்குள், மரணத்திற்குள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு கட்டத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்தின் மத்தியிலே, அந்த ஒரு இருளின் மத்தியிலே ஒரு ஆவிக்குரிய தீர்மானம் செய்கிறான். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு செல்லுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ கெட்ட குமாரனை போல தகப்பனை விட்டு, ஆண்டவரை விட்டு, சபையை விட்டு, அன்பான சபையின் மக்களை விட்டு தூரமாய் பாவத்திலே துன்மார்க்கமாய் உன் வாழ்க்கையை அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம், நான் எழுந்து என்னுடைய தகப்பன், நான் ஆண்டவரத்துக்கு திரும்புவேன், தெய்வ ஆலயத்துக்கு திரும்புவேன், வசனத்துக்கு சொல்லி நீ ஒப்பு கொடுத்தால் இந்த ஆவிக்குரிய தீர்மானம் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும். எல்லாவற்றையும் இழந்து போன கெட்ட குமாரன் சகலத்தையும் பெற்றுக்கொண்டது போல அவனுடைய ஆவிக்குரிய தீர்மானம் அவனை ஆசீர்வதித்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ தேவனிடத்தை திரும்பும் பொழுது எதெல்லாம் நீ இழந்து போனாயோ எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நமக்கு தருவாராக. The fourth decision or resolution was made by the prodigal son in Luke chapter 15 verse 18. Luke chapter 15 verse 18, when the prodigal son says, I will arise and go to my father. I will arise and go back to my father. The prodigal son was far from the father, far from his house. He was in a foreign land. He was far from God, far from God's love, far from God's word. And he was living a life of wickedness. There was a famine and he was at the verge of death. And then he recovered. And then he remembered. And then he made a resolution and said, I will go back to my father. My dear friends in Christ, today are you living far from God, far from Jesus, far from the church, far from the gathering of the holy saints? Make a decision and say, I will go back. I will go back to my Father, to my church, to the Word of God. I will go back into the arms of Jesus. The prodigal son made the right spiritual decision, and when he came back, he recovered all the lost blessings. He recovered from his shame and he was rescued to life. In the same way, my dear friends, this morning, the first Sunday in the year 2021, make a resolution and say, I will go back to God. I will go back to my church. I will go back to my word. And God will restore you with all his heavenly blessings. கடைசியாக ஐந்தாவதாக ஆதியாகமம்
28வது அதிகாரம் வசனம் 22. ஆதியாகமம் 28:22 யாக்கோபுடைய தீர்மானம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். இந்த 5வதாக கடைசியாக யாக்கோபுடைய தீர்மானம் என்னவென்றால், நான் என்னுடைய தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன். நான் என்னுடைய தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன். தேவ பிள்ளைகளே, உலகத்திற்குள் நாம் வரும் பொழுது நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை. கர்த்தருடைய சுவாசத்தினாலும் கர்த்தருடைய மூச்சினாலும் கர்த்தருடைய பலத்தினாலும் கர்த்தருடைய ஞானத்தினாலும் கர்த்தருடைய ஆரோக்கியத்தினாலும் கர்த்தர் நாம் சம்பாதிச்சு ஜீவிக்கும்படியாய் செழிப்பாய் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய சம்பாத்தியத்திலே நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். தசம பாகம் என்று சொல்லும் பொழுது 10 தசம பாகம். இந்த தசம பாகம் கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தருடையது. கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் 10 நாம் அவருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு ஆண்டவர் உலகத்தை படைத்தாரோ அவர் மறுபடியும் வரும் வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு பட்ஜெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாறாத பட்ஜெட், குறைவான பட்ஜெட். 10 நாம் சம்பாதிக்கிறதும் நம்முடைய தாளந்தும் நம்முடைய நேரமும் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். தசம பாகம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தசம பாகம் நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது முதலாவது அது தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்திலே கட்டுவதற்கு இந்த பணம் பயன்படுத்தப்படும். 2வதாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக தேவ ராஜ்யத்திற்குள் பாவிகளே ஆதாயப்படுத்தும்படியாக இந்த ஊழியங்களுக்கு தாங்கும்படியாக கர்த்தருக்கு நாம் தசம பாகம் கொடுக்க வேண்டும். இங்கே யாக்கோபு அந்த கட்டத்திலே ஏழையா இருக்கிறான். அவன் ஒரு ஆவிக்குரிய தீர்மானம் செய்கிறான். எனக்கு உண்டானவர்களிலே எல்லாவற்றிலும் என்னுடைய நேரத்தையும் தாளந்தையும் செல்வத்தையும் கர்த்தருக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய தீர்மானம் செய்கிறார். பிறகு நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபே ஒரு பெரிய ஐசுரனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனுடைய பேரை மாற்றினார். இஸ்ரவேல் என்று சொல்லி இந்த நாள் வரைக்கும் யாக்கோபுடைய பேர் உலகம் முழுவதும் வல்லரசாக கொடியேறி பறந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அவன் எடுத்த தீர்மானம், ஆவிக்குரிய தீர்மானம், கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் என்ற நாமம் தரிக்கப்பட்ட தேசம் இருக்கிறது. யாக்கோபுடைய நாமம் இன்னும் உயர்ந்திருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அவருடைய பங்காகிய தசம பாகங்களே நாம் நேர்த்தியாய் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் வறுமைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. My dear friends, the last resolution was made in Genesis chapter 28 verse 22 when Jacob says, I will give my tithes. This was the spiritual resolution made by Jacob when he was
poor. He says, I will give my tenth of my income, my talent, and my knowledge and my time to God. When we came into the world, we brought nothing with us. And just take a moment and see, God has given us the breath, the strength, the body, the job, the talent to earn and to live. Look at the blessings we have received. All these are free blessings of God. And God says, the tithe is mine. Tithes belongs to God. And we must this morning, on this covenant day, make a decision and say, Lord, I will tithe my tithe for your ministry and for your church. Tithes are to be used to build the kingdom of God in this world and to win souls for Christ. So tithes is God's command that we must give to His church for His ministry and for the winning of souls. And here we can say, when Jacob was poor, he made a decision to give his tithes. And later, Jacob became a rich man, and his name was changed to Israel, and his name is even still in the world. And we have the nation of Israel reminding that one day Jacob made a resolution saying, I will tithe whatever I have. My dear friends, this morning we studied about 5 spiritual resolutions. Paul saying, I must know Christ. Daniel saying, I will not defile my heart. David saying, I want to see the glory of God. The prodigal son saying, I will arise and go back to my father. And Jacob saying, I will give my tithes. These are some of the biblical resolutions made by the people of God. God is asking you today, what is your resolution for the year 2021? God bless you. தேவ பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை காலவெளியிலே 5 விதமான ஆவிக்குரிய தீர்மானங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும். தானியேல் சொல்லுகிறார், என் இருதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். தாவீது சொல்லுகிறார், நான் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். கெட்ட குமாரன் தீர்மானிக்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். கடைசியாக யாக்கோபு சொல்கிறார், எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசம பாகம் தருவேன். இந்த காலங்களிலே உங்களுடைய 2021 நீங்கள் என்ன தீர்மானம் செய்கிறீர்கள்? இவர்களைப் போல ஒரு ஆவிக்குரிய தீர்மானம் செய்தால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் தீர்மானம் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த காலையில் ஒரு தீர்மானம் நீங்கள் செய்யலாம். நான் அனுதினம் வேதத்தை வாசிப்பேன், அனுதினம் ஜெபிப்பேன், ஒவ்வொரு வாரமும் சபைக்கு செல்வேன், கர்த்தருக்கு கொடுப்பேன், கர்த்தருக்குள் வாழ்வேன், கர்த்தருக்குள் நான் கீழ்ப்படுவேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் இந்த புதிய ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தி தருவாராக. ஆவியானவர் இந்த காலங்களிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வியோடு உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன்னுடைய 2021 ஆண்டு தீர்மானம் என்ன? உன்னுடைய 2021
ஆவிக்குரிய தீர்மானம் என்ன? இந்த கேள்விக்கு உன்னுடைய மறு உத்தரவு என்ன? Dear friends, the Holy Spirit in our midst is asking us a question. What is your resolution for 2021? What is the resolution for you in 2021? நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. ஆவியானவரே, இந்த காலை பரிசுத்த நாளிலே, உடன்படிக்கை நாளிலே எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்திருக்கிற மகனே மகளே, உன்னுடைய ஆவிக்குரிய தீர்மானம் என்ன என்ற கேள்விக்கு உமக்கு முன்பதாக எங்களுடைய இருதயங்களை திறந்து அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிப்போம், உமக்காக ஜீவிப்போம், உமக்காக கொடுப்போம். உடைய ஆலயங்களிலே நாங்கள் கலந்து கொள்வோம், வேதத்தை வாசிப்போம், ஜீவிப்போம். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி. உடைய எல்லா பாவங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, தூய்மைப்படுத்துவீராக. இந்த உடன்படிக்கை நாளிலே எங்களோடு பேசினதற்காக பவுல் தீர்மானித்தது போல நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும். தானியேல் தீர்மானித்தது போல என் இருதயத்தை சுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுவேன். என் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன். தாவீது சொன்னது போல நான் தேவ மகிமையை பார்க்க வேண்டும். கெட்ட குமாரன் அறிக்கை செய்தது போல நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு திரும்புவேன். யாக்கோபு சொன்னது போல எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தசம பாகத்தை கொடுப்பேன் என்று தீர்மானித்தது போல நாங்கள் இந்த வேலையிலே அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தீர்மானம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அங்கீகரிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தீர்மானத்தை கை கொண்டு இந்த புதிய ஆண்டிலே வெற்றி உள்ள வாழ்க்கை ஜீவிக்க கிருபை தருவீராக. உங்களுடைய சமாதானம் பிள்ளைகளோடு இருப்பதாக. உம்முடைய சமாதானம் குடும்பங்களோடு இருப்பதாக. புதிய ஆண்டிலே எல்லா வறுமையின் ஆவிகளை நிர்மூலமாக்குவீராக. சாப கட்டுகளை உடைத்து போடுவீராக. கண்ணீர்களை துடைத்து பிள்ளைகளை சந்தோஷமாய் சமாதானமாய் சபையுடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. சகல துதி கன மகிமை இயேசுவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதித்து புதிய ஆவிக்குரிய தீர்மானத்தோடு இந்த புத்தாண்டிலே உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு துதிகன மகிமை சேர்வதாக.